என்னப்பா சொன்னீங்க? அண்ணாமலை அவர்கள் மும்பைல பிரச்சாரம் பண்ணிட்டாரு. இதனால மும்பைல பாஜக மண்ணக்கவ போறாங்கன்னு சொன்னீங்களே. ஆனா பாத்தீங்களா, மும்பைல பாஜக இமாலய வெற்றி அடைஞ்சிட்டாங்களே. இப்படி வந்து அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே கெத்தா சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து மும்பை மாநகராட்சி தேர்தல் முடிவுகள் வந்து வந்திருக்கு. இதுல வந்து பாஜக கூட்டணி 115 சீட்ஸுக்கு மேல வின் பண்ணி இமாலய வெற்றி வந்து அடைஞ்சிருக்காங்க. இப்ப இது மூலமா பாஜக கூட்டணி மும்பைல 30 வருஷமா இருந்த சிவசேனா கட்சியோட ஆதிக்கத்துக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளியா வந்து வச்சிருக்காங்க. இப்ப வந்து மும்பைல முதல் முறையா பாஜக மேயர் வந்து வரப்போறாங்க. இப்ப இத வந்து பார்த்துட்டு தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே பயங்கரமா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, மும்பை மாநகராட்சி தேர்தல்ல பாஜக மாஸ் காட்டிட்டாங்களே, வேற லெவல் பண்ணிட்டாங்களே அப்படின்னு இந்த மாதிரி பாராட்டி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த விஷயத்துல அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் ராஜ் தாக்கரேவை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ராஜ் தாக்கரே வந்து கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசினாரு, அண்ணாமலை அவர்களை பத்தி ஓவரா பேசிட்டாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு, மும்பையில போய் மகாராஷ்டிராவோட கேபிட்டல் மட்டும் மும்பை வந்து இல்ல, மும்பை வந்து ஒரு சர்வதேச தலைநகர்னு சொல்லிட்டு அத வந்து பாசிட்டிவா தான் சொன்னாரு. ஆனா ராஜ் தாக்கரே வந்து இதை ட்விஸ்ட் பண்ணி விட்டு, பாத்தீங்களா மகாராஷ்டிராவோட கேபிட்டல் மும்பைலன்னு சொல்லிட்டாங்க, அண்ணாமலை எப்படி பேசிட்டாரு பாருங்க, இவரெல்லாம் மும்பைக்குள்ள விடலாமா, மும்பைக்குள்ள இவர் வந்தா காலை வெட்டணும் கையை வெட்டணும்னு சொல்லி இஷ்டத்துக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா உண்மையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் எந்தெந்த இடங்கள்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணிருக்காரோ அந்த இடங்கள்லாம் பாஜக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இப்ப இதை பார்த்துட்டு தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன தெரியுமா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க, பாருங்கப்பா அண்ணாமலை பிரச்சாரம் பண்ற இடத்துல எல்லாம் பாஜக வெற்றி அடைஞ்சிட்டாங்க, இது எப்படிப்பா கொண்டாடுறது, ரசமாலை கொடுத்து உங்களோட ஸ்டைல கொண்டாடிடலாமா அப்படின்னு இந்த மாதிரி ராஜ் தாக்கரே வம்பிழுத்து கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப உண்மையிலே இந்த விஷயத்துக்கு அப்புறமாவது எதிர்கட்சிகள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு தேர்தல்ல வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த தேர்தல்ல வெற்றி பெறதுக்கு மக்களோட பிரச்சனை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு அதை பத்தி பேசணும். அதை விட்டுட்டு ஒரு அரசியல் தலைவர் ஏதாவது பேசிட்டார் அப்படின்னா அதை முழுசா பேசாம அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணி அரசியலாக்குறது, அதை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு போய் பிரச்சாரம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் இப்படிதான் பாடம் கத்து கொடுப்பாங்க. ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்பெல்லாம் தெளிவாயிட்டாங்க. அதனால நீங்க வந்து தெளிவான பொலிட்டிக்ஸை பண்ணுங்க அப்படின்றதா நம்மளோட கருத்தா வந்திருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.